அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். ரூபாய் 12 லட்சம் சம்பாதித்தாலும் வரியே கட்ட வேண்டாம். எப்படி தெரியுமா? வாங்க பார்க்கலாம். வரி சேமிப்பு குறிப்புகள். நீங்கள் சரியாக திட்டமிட்டு அனைத்து விதங்களிலும் பயன்படுத்தி விலக்கு பெற்றால் ரூபாய் 12 லட்சம் வரை சம்பளத்தில் வரி விலக்கை பெறலாம். டாக்ஸ் சேவிங்ஸ் டிப்ஸ். வரி சேமிப்பு குறிப்புகள். ஆண்டின் தொடக்கத்தில் வரி திட்டமிடலை தொடங்கினால் நீங்கள் நிறைய வரியை சேமிக்கலாம். சில நேரங்களில் உங்கள் சம்பளத்தின் மீதான வரி 0ஆகவும் இருக்கலாம். உங்களின் ஆண்டு சம்பளம் ரூபாய் 12 லட்சமாக இருந்தாலும் சில வழிமுறைகளை பின்பற்றி வரி செலுத்துவதை தவிர்க்கலாம். இதன் பொருள் உங்கள் வருமான வரி 0ஆக இருக்கலாம். டாக்ஸ் சேவிங்ஸ் டிப்ஸ். நீங்கள் சரியாக திட்டமிட்டு அனைத்து விலக்குகளையும் சரியாக பயன்படுத்தினால் ரூபாய் 12 லட்சம் வரை சம்பளத்தில் வரியை சேமிக்கலாம். இதற்கு வரி வரம்பு அதிகமாக இல்லாத வகையில் உங்கள் சம்பள அமைப்பையும் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டின் தொடக்கத்தில் சம்பள அமைப்பை மாற்றுவதற்கான விருப்பம் பொதுவாக உள்ளது. திருப்பி செலுத்துவதில் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் மற்றும் வரிக்கு உட்பட்ட சம்பளமாக எவ்வளவு பணம் தேவை என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம். திருப்பி செலுத்துதல் எல்டிஏ, உணவு கூப்பன் அல்லது பொழுதுபோக்கு, இணையம் அல்லது தொலைபேசி கட்டணம் மற்றும் பெட்ரோல் போன்ற விருப்பங்களை உள்ளடக்கியது ஆகும். ஹச்ஆர்ஏ முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது தவிர ஹச்ஆர்ஏ என்பது வரி சேமிப்புக்கான ஒரு விருப்பமாகும். ஹச்ஆர்ஏக்கு நீங்கள் 3 எண்களை கணக்கிட வேண்டும். அவற்றில் குறைவானது உங்களுக்கு வரி விலக்கு அளிக்கும். 1. சம்பளத்தின் நிறுவனம் கொடுக்கும் ஹச்ஆர்ஏகளுக்கு செய்யலாம். 2. மெட்ரோ நகரங்களின் அடிப்படை சம்பளத்தில் 50% வரையும், மெட்ரோ அல்லாத நகரங்களில் அடிப்படை சம்பளத்தில் 40% வரையும் ஹச்ஆர்ஏ பெறலாம். உங்கள் மொத்த வாடகையில் இருந்து அடிப்படை சம்பளத்தில் 10% கழித்தது பிறகு எஞ்சிருக்கும் தொகை வரை நீங்கள் ஹச்ஆர்ஏ கிளைம் செய்து கொள்ளலாம். டாக்ஸ் சேவிங்ஸ் டிப்ஸ். உங்கள் ஆண்டு சம்பளம் ரூபாய் 12 லட்சமாக இருந்தால் எஸ்ஆர்ஏ ரூபாய் 3.6 லட்சமாகவும், எல்டிஏ ரூபாய் 10,000 ஆகவும், டெலிஃபோன் பில் ரூபாய் 6,000 ஆகவும் உங்கள் சம்பளத்தை கட்டமைக்க வேண்டும். இந்த வழியில் நீங்கள் மொத்த சம்பளத்தில் பிடித்தம் பெறுவீர்கள். பிரிவு 16 கீழ் நிலையான விலக்கு ரூபாய் 50,000. தொழில்முறை வரியில் இருந்து விலக்கு ரூபாய் 2,500. பிரிவு 10 13A இன் கீழ் ஹச்ஆர்ஏ ரூபாய் 3.60 லட்சம். பிரிவு 10(5) கீழ் எல்டிஏ ரூபாய் 10,000. மேலே உள்ள அனைத்தும் பொருட்களையும் சேர்த்தால் இப்போது உங்கள் வரிக்கு உட்பட்ட சம்பளம் ரூபாய் 7,71,500 ஆக இருக்கும். மேலும் கணக்கீடு இப்படி இருக்கும். ஏடிசி பிரிவின் கீழ் எல்ஐசி, பிபிஎஃப், குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம் போன்றவை ரூபாய் 1.50 லட்சம். பிரிவு ஏடிசிசிடி கீழ் தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் அடுக்கு 1 கீழ் ரூபாய் 50,000. 80D கீழ் சுய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கான உடல்நல காப்பீடு ரூபாய் 25,000. பெற்றோர்களுக்கான மூத்த குடிமக்கள் சுகாதார கொள்கையில் கழித்தல் ரூபாய் 50,000. இப்போது வரிக்கு உட்பட்ட சம்பளம் ரூபாய் 5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கும். வரிக்கு உட்பட்ட சம்பளம் ரூபாய் 5 லட்சத்திற்கும் குறைவாக இருந்தால் பிரிவு 87A தள்ளுபடி மற்றும் அடிப்படை விலக்கு கிடைக்கும். இந்த வழியில் உங்கள் வரி 0ஆக மாறும். இந்த தந்திரம் பழைய வரி ஆட்சியில் வேலை செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.